தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, 3 ஆண்டுகளில் ஒரு இயக்கம் தமிழகத்தில் ஆரம்பித்து, அந்த இயக்கம் இளைஞர்களுடைய எழுச்சியினால் புரட்சிகரமான ஒரு தேர்தலை சந்திச்சு, ஜனநாயகத்தில் இனி பணமுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி, இனிமேல் அந்த வாக்கு அரசியல் மேலே நம்பிக்கை கொண்டு பணியாற்றியக்கூடிய தோழர்களுக்கு நன்றி சொல்லிடுவோம். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமைச்சிருக்காங்க தனிப்பெரும்பான்மையாக. அது இல்லாமல் மதசார்பற்ற கூட்டணிகளோடு தான் கூட்டணி அமைப்புன்னு மிக தெளிவாக உறுதியோடு இருந்த நம்முடைய முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்குவோம். அதே நேரத்தில் அதிரடிகளை காட்டிகிட்டு இருக்காரு. முதல்வன் படம், அது இல்லாமல் ஆயுத எழுத்து படம் பார்த்த மாதிரி இருக்குது. சட்டசபை முழுவதும் இளைஞர்கள் என அது எழுச்சியாக இருக்குது, ஒரு புரட்சியாக இருக்குது. அதாவது ஓட்டு அரசியல் விரட்டி அடிக்கப்பட்டு மக்கள் உண்மையான ஜனநாயகத்தின் மீது நட்பு கொண்டு, உரிமை கொண்டு, பாதுகாப்பு கொண்டு தனக்கான ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நன்றி மக்களுக்கு. அதே நேரத்தில் இப்போ அண்ணன் பதவியேற்றோன்னே 717 மதுக்கடைகளை மூடியிருக்கிறார். அதாவது 717 மதுக்கடைகள் எங்கன்னா தேவாலயங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், அது இல்லாமல் பேருந்து நிறுத்தங்கள்ட்ட இருக்க கடைகளை மூடியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நேற்றே திருச்சியிலலாம் ஒரு 16 கடைகள் மூடியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் ஒரு 100 கடைகளை நேற்று முன்தினமே மூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்குடைய நேரம் குறைக்கப்படுது. அதாவது இப்போ 12 மணிக்கு திறக்கிறாங்க, 10 மணி வரை இருக்குது. அதே நேரத்தில் FL2ங்கிறது அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1 மணி நேரம் நீட்டிப்பாக இருக்குது. முன்னே 1 மணி நேரம் 11 மணிக்கே திறந்துடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது 2 to 10 இல்லைன்னா 12 to 8 வைக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. நாங்கள் சொல்கிறோம் 12 to 8 வைங்க. ஏன்னா அந்த 8ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க மது போதை பிரியர்கள் மது அருந்தி விட்டு நண்பர்களோட திருவிழாக்கள், விசேஷங்கள், நிகழ்ச்சிகள் அதை கைவிட முடியாதவர்கள் 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவாங்க. 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு போகும்போது குழந்தைகள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்ப்பா, என்னப்பா குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்ட்டு. அதனாலே நிறைய மது பழக்கம், மது பிரியர்கள் மது குடிக்கிறத விடுவாங்க. ஏன்னா உங்களோட ஆதர்சன ஹீரோவாக ஏற்றுக்கிட்டாங்க அந்த குழந்தைங்க. மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு வீடுகளெல்லாம் கேட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்துருக்கிறீங்க. நேரம் குறைக்கிறது ஒன்று தான், அதே நேரத்தில் கடைகளை மூடுறதும் ஒன்று தான். அதே மாதிரி வருங்காலத்தில் இன்னும் 750 கடைகள் மூடப்படும்னு சொல்லியிருக்கீங்க. மொத்தம் டாஸ்மார்க் தமிழகத்தில் 4500 கடைகள் இருக்குது. சரி, இதோடைய பொருளாதாரத்தை மட்டுமே கணக்கில் வச்சு முந்தைய அரசாங்கங்கள்லாம் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பெரும் துறையாகவே டாஸ்மார்க்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் அதிரடி நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா எடுத்திருக்காங்க, ஸ்டாலின் எடுத்திருக்காரு, எடப்பாடி ஐயாவும் எடுத்திருக்காரு. இதெல்லாம் வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்லணும். அதுக்கு அடுத்தது இதை எப்படி ஈவன் பண்ண போகிறாங்க அப்படின்னு மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நான் சொன்னோம் மணல் கடத்தல், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிரானைட்ஸு, குவாரிஸு, இல்லாமல் எம்சாண்ட்ஸ், இதெல்லாம் அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருவாய்கள் தனியார்கிட்ட கொடுக்கப்பட்டு டெண்டர் கொடுக்கப்பட்டு திருடப்பட்டிருக்குது. இல்லை பொதுமக்கள் கூட அதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க. இல்லை சட்ட ரீதியாக உயர் பதவிகளில் இருக்கிறவங்க, இதே நேரத்தில் முந்தைய அமைச்சர்கள் இப்படி தொடர்பு இருந்திருக்காங்க. இப்போ அரசாங்கமே அதை நேரடியாக பண்ணும்போது வரி வருவாய் அதுலேருந்து வரும்போது இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர் விஜயும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைகள், குடும்பம் முதல்ல வருமானத்தை மட்டுமே பார்க்க முடியாது, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் காக்க வேண்டியது ஒரு அரசோட கடமைன்னு சொல்லியிருக்காரு.